யார் அது? சினிமாவில் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற கனவோட இங்கே ஒருத்தர் ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அவங்களோட உடலை ரொம்ப அழுகுன நிலமையில கொடூரமான ஒரு நிலையில எடுத்திருக்காங்க. நீங்களா அது? யாரு யார் இது? ஆக்சுவலாக பேய் வேட்டைக்கு போகிற வழியிலே ஒரு குட்டி கோவில் இருக்கு. அண்டவா நிறைய பேயை கண்ணில் காட்டுப்பா. ஏன்னா செக் போஸ்ட்டில் போலீஸ் நிற்கிற மாதிரி இவ்வளோ மாட்டு நிற்கிது. என்னடா ரோடே ஹாண்டடா இருக்கு. மழை வரும் போல இருக்கேடா. லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். பட்டீஸ் ஃபுல்லாக இருட்டாக இருக்குல்லடா. பயங்கரமா இருக்கடா. ஒரு மாதிரி காடு வீடுமா? புரியல. ஒரு மாதிரி ஃபுல்லாக காடா. ஆமாடா. இடத்த பாரு. இல்லை எது லொக்கேஷனு எது வீடுனே தெரியலடா. எல்லாமே பாலடைஞ்சு கரெக்டாக தான் வந்திருக்கோமா? கரெக்டாக தான் வந்திருக்கோமா? பார்ப்போம். ஆனால் எங்கே எது இருக்குன்னே தெரியல. இந்த சிட்டிசன் படம் இருக்குல்ல, அத்திப்பட்டி, ஒரு ஊரே அழியும் பாரு, அது மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாமே அழிஞ்ச மாதிரி இருக்குடா. ஒரு லைட் கூட இல்ல. இதெல்லாம் தனியா வந்தானே வெச்சுக்கங்க. பட் ஆக்சுவலா ரொம்ப லாங்ல தான் சில குட்டி குட்டி லைட்ஸ்லாம் எரியுது. எங்களை சுத்தி ஒரு சின்ன லைட்ஸ் கூட இல்லை, ஃபுல்லா டார்க்கா இருக்கு. ஐயோ பாத்தியா? செமையா இருக்குடா. ஆக்சுவலாக மின்னல் வெயிட்டாக வெட்டுது. அதை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஐயோ வண்டி சேஃப் தானடா? என்ன என்ன என்னதுடா? என்னடா அது மரமே ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கு. ஐயோ ஓகே, நம்ம பேசிட்டே தான் இருப்போம். நம்ம டக்கு டக்குன்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பார்த்தேன். சரி வா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வா, லேட் ஆகுது. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் எங்களோட இன்னொரு பேய் வேட்டை. இன்றைக்கி நம்ம கொடூரமான ஒரு இடத்த தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு லொக்கேஷன் தான் ஹாண்டடாக இருக்கும், அபண்டண்டாக இருக்கும்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவே அபண்டண்ட்டாக இருக்குது. நாங்கள் வரப்போவே பார்த்துட்டு தானடா வந்தோம். ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், எனக்கு ரேண்டமாக சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது. போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வீடியோ எடுத்து பார்த்தா தான் என்ன நடக்கும்னு தெரிய வரும். சினிமாவில் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற கனவோட இங்கே ஒருத்தர் ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நிறைய இடத்துல ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸை மீட் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஒரு படம் பண்ணணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், ஏதாவது ஒரு பெருசாக மீடியாவில் சாதிக்கணுங்கிற கனவோட வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அந்த ஆடிஷன்னால் மனசு உடஞ்சி டிப்ரெஷன் ஆகி இந்த இடத்துலையே ரொம்ப கொடூரமான முறையில் சூசைட் பண்ணி இறந்துட்டதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக மழை வர ஆரம்பிச்சிருச்சாடா? ஆமாம் மழை வருதுடா. பார்த்துக்கலாம். சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்களோட உடலை ரொம்ப அழுகுன நிலமையில கொடூரமான ஒரு நிலையில் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து பார்க்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக மழை வருது. நான் வீடியோ போக போக நான் எல்லாமே சொல்கிறேன், ஓகேவா? இப்போது பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும்
சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு புள்ளியா எங்கள் 2 பேரும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேய் வேட்டைக்கு போகலாமா? எதனா லொக்கேஷன் இதுவாடா? டேய் அந்த பக்கம் நினைக்கிறவா இப்படி போகலாம். மழை வேற பெஞ்சிட்டு சடனாக மழை வந்துருச்சு. சரி வா பார்த்துக்கலாம். ஏடா அந்த வீடா? இது மாதிரி தான்டா தெரியுது. இதுவாக இருக்குமோ? ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிவா பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோ ஒரு மாதிரியா இருக்குங்க. இடமே பார்க்க நார்மலாக இருக்கு. ஆமாம், ஆனால் உள்ள பரவாயில்ல, கொஞ்சம் பயமாக இருக்குடா. ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கலாம். இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குடா. இந்த மரத்தையும் வீட்டையும் பாறேன். இல்லைல்ல, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹாண்டட் ஃபீல் கொடுக்குது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? என்ன இது சவுண்டு கேடுச்சா? எங்கே? இந்த பக்கம் தானே கேட்டுச்சு. சவுண்டா கேட்குதா? எனக்கு சவுண்டு எல்லா இடத்துலேருந்தும் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் மழை வேறு பெய்யுதா, அந்த சவுண்டு மாதிரியும் இருக்குது, ரேண்டமாக கேட்குற சவுண்டு மாதிரியும் இருக்குது. உண்மையிலே கேட்டுச்சுடா. சரி பார்த்துக்கலாம் விடு. நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஓகேவா? அதனால நம்ம எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடக்குது நமக்கு. ஸோ அதனால் ஸ்பிளிட்டாக வீடியோ எடுக்கலாம். ஸ்பிளிட்னா தனித்தனியாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்கிறேன். ஓ தனித்தனியாவா? தனித்தனியாவா? என்ன எடுக்கலாம்ல? எடுக்கலாம். என்னப்பா நான் எடுக்கலாமா? என்ன எடுக்கலாம்டா, எடுக்கலாம். சரி ஓகே, என்ன வீடியோ எடு. ப்ளீஸ். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். நாங்கள் வீடியோ டேய் இது சவுண்ட் கேட்கல. கேட்குது மச்சான். உனக்கு கேட்டுச்சா? கேட்டுருந்தாடா சொல்கிறேன் உனக்கு. டேய் இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லையாடா? அதான் நாங்கள் வீடியோவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே ரேண்டமாக நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது. ப்ளீஸ். அப்பப்போ மழை வேற வந்து போதா, அதுவே ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுக்குது. நாங்கள் எதையுமே மிஸ் பண்ண விரும்பலை ப்ளீஸ். அதனால தான் டெசிஷன் எடுத்திருக்கேன். தனியாக பிரிஞ்சு ஸ்பிளிட் ஆகி வீடியோ எடுக்கிறதா ஒரு பிளான் நாங்கள் டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி எதுவுமே மிஸ் ஆகாது. கம்ப்ளீட்டாக அந்த இடத்த நாங்கள் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம். எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம்ல? எடுக்கலாம் மச்சான். கான்ஃபிடென்ட்டாக சொல்லு. எடுத்துடலாம். எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்காக தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கிப் பண்ணி பார்க்குறது, ஓட்டி விட்டு பார்க்குறது அதெல்லாம் ப்ளீஸ் வேண்டாம். என்னோட செல்லம் இல்லை, அதெல்லாம் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். என்னோட செல்லம் இல்லை. ஓகே பார்ப்பீங்க நம்புகிறேன். ஐ ஹோப் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஓகே பேய் வேட்டைக்கு போகலாமா? போகலாம் மச்சான். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும். அது 24 மணி நேரத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா வீட்டுக்கு வரலட்சுமி தேடி வருவாதான் எல்லாம் சொல்கிறாங்க. பண்ணுங்க. வரலட்சுமி அது யாரு? வரலட்சுமியோ ஜெயலட்சுமியோ தெரில. ஓகே இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? போகலாம். கெட் ரெடி folks. ஐயோ நத்தெல்லாம் இருக்குது. ரீசெண்டாக மழை பெஞ்சிட்ருக்கா, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பாம்பு வந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளீஸ். ஏன் ஆட்டோமேட்டிக்காக ப்ளர் ஆகுதுன்னு தெரியலையே. அடிக்கடி இந்த கேமரா ப்ளர் ஆகுது. ஹலோ உள்ளே யாராவது இருக்கீங்களா? யார் அது? இங்கே தான் ஏதோ இருக்குது.
ஒன்றும் இல்லை, தலைவர் சினிமாவில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி சூசைட் கேஸாம். அதான் போகிற போக்கில் நம்மளை அட்டன் பண்ண சொன்னாங்க. சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோன்னு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், ஒரே மழை. அத்தாடி, புதக்குழி இருந்தால் கூட தெரியாது போலையே. பார்த்தீங்களா? அப்பா. ஹலோ, இங்கே என்ன தவிர வேறு யாராவது உள்ளே இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க. நான் ஜஸ்ட் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல. ஏதோ சவுண்ட் கேட்கல. உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக நான் வரல. கிச்சன் மாதிரி இருக்கு, மேலே போய் பார்க்கலாம் பட்டி. ஹலோ, எங்கே இருக்கீங்க? நீங்களா? அது நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டதா? படீஸ், ஆக்சுவலாக சடனாக எங்கெங்கிறதோ சவுண்டு வருது, அதை நினச்சி பார்க்குறப்போ தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. வெளியில் மழை வேற பெய்யுதா, இல்லை ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படி சொல்கிறேன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, அதே சமயம் பயமாகவும் இருக்குது. ஹலோ, ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட பேஷனில் ட்ரை பண்ணி தோத்துட்டீங்க, அதனால் டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உள்ளேருந்து சவுண்ட் கேட்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, ப்ளீஸ், யாரோ என்ன ஒளிஞ்சு நின்று ஃபாலோ பண்ணுற மாதிரியும், ஒளிஞ்சு நின்று என்னை வாட்ச் பண்ணுற மாதிரியும், ஃபாலோ பண்ணுற மாதிரியுமே ஃபீல் ஆகுது. ப்ளீஸ், ஒன்றுமே புரியல. மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் பட்டீஸ் இருக்கு. கீழே போவோம். ஏய், யார் அது? அங்கே ஏதோ நிற்குது பட்டீஸ். லைட்டு வேற. யார் அது? நீங்களா அது?
யாரு யாருது யாருது உள்ள போயிடுச்சு. ஆத்தாடி ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? சும்மாடியோ என்னது ஆரம்பி வேட கூடமா இருக்கு. கீழே தர வேற வழுக்குது பற்றி இங்கே ஏதோ ஒன்று பார்த்தேன். இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஹலோ, அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏதோ நின்ன மாதிரி இருந்துச்சுல்ல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா? இல்லை எனக்கு தான் அப்படி தெரிஞ்சா? ஒருவேளை மனப்பிராந்தியா இருக்குமோ? வாய்ப்பு இல்லையே. ஹலோ, யார் அது? ஹலோ, யாருன்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சா? நான் பார்த்தேனே. யாரா இருக்கீங்களா? ஹலோ, அதுக்குள்ளே எங்கே போனீங்க? நீங்களா அது? ப்ளீஸ் அங்கேயே நில்லுங்க. கால் வேற ஒட்டுது ப்ளீஸ், கம்ஃபர்டபுளாக நடக்க முடியல. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நேரமாக அங்கே தான் ப்ளீஸ் நிற்கிது அது. ஹலோ, ப்ளீஸ் அங்கே நில்லுங்க. ஷோ வலிக்குது ப்ளீஸ், ஓடக்கூட முடியல, மழை வேற பெஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவன் வேற என்ன தனியாக வேற அனுப்பிச்சிட்டான். வீடே ஒரு மார்க்கமாக இருக்குது. இங்கே பாருங்க, இவன் தேவையில்லாமல் தனியாக வேற அமுச்சு வச்சிட்டான். எனக்கு வீட்டில் வந்ததுலேருந்தே ஸ்டார்டிங்கில் அந்த பார்த்த உருவமே எனக்கு அது என்னோட மனப்பிராந்தியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் அவனை வேற அங்கே அமுச்சிருக்கேன். அவன் என்னான்னு கூட தெரியல. என்ன சவுண்ட் இது? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, போன வீடியோ எடுக்க போயிருந்தோம்ல, அங்கேயே பார்த்து பயந்து 2 நாள் வேப்பிலையில அடிச்சிங்க பாருங்க. இல்லை பயம் இல்லை, இருந்தாலும் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, என்னன்னு தெரியல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டியே போய் இங்கே பாருங்க,
ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண buddies. ரொம்ப நேரமாக இங்கே நின்றுச்சிரு. ஹலோ, என்னை பார்த்து எதுக்கு ஒளியறீங்க? அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக உங்களை மாதிரி எனக்கும் நிறைய கனவுகள் இருக்கு. எமோஷன் ஒன்று தான், உங்களுக்கு இருக்க அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருக்குது. பட் நீங்கள் அதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டதெல்லாம் பெரிய தப்புன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணதே பெரிய சாதனை தான். நீங்கள் இதுலேயே நீங்கள் ஹீரோவாக ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் பட் நீங்கள் சூசைட் பண்ணி தோத்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. எங்கே இருக்கீங்க? ஹலோ, இங்கே பாருங்களேன், இவன் வேற எனக்கு தனியாக வேற அமுச்சு வச்சுட்டான். எனக்கு என்ன பண்ணணும்னு வேற தெரியல. இந்த வீட்டில் நான் வந்ததுமே வந்து அது என்ட்ரன்ஸ், அது என்னது என்னோட மனப்பிராந்தியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏதோ ஒரு மாதிரி இந்த மையான அமைதி. ஃப்ரெண்ட்ஸ், இருங்க ஒரு நிமிஷம். ஒருவேளை எனக்கு தான் கேட்டுச்சா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? இப்படி ஏன் சத்தம் போட்டீங்களா? அப்படி யாரா இருந்தா என்ன என்கிட்ட பேசுறீங்களா? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. பட் ஆனால் யார் எங்கே இருக்கான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிங்களா? ஏதோ அலற சத்தம் மாதிரி இருந்துச்சுல்ல? ஹலோ, எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே முன்னாடி வாங்க. நான் உங்களை பார்க்கறதுக்காக தான், உங்கள் கதையை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. உங்களை பார்த்துட்டேன்னா உடனே இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது உண்மையாகவே நீங்கள் தானா? ஹலோ, எங்கே இருக்கீங்க? படீஸ், ஆக்சுவலாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது கிடைக்கலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. வேறு வழியே இல்லை. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சோர்ந்து போய் அதை நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு அது பேஷன், ஓகேவா? அது மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கோமாளித்தனமாக, பார்க்கறதுக்கு ஒரு லூசுத்தனமாக கோமாளித்தனமாக இருக்கலாம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ கனவு காண்டிருப்போம்.
என்னென்னமோ நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஒன்ஸ் அது கிடைக்கல அப்படிங்கிற வரப்போ நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வலிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக நம்ம மனசு சோர்ந்துடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு மீடியாவில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும், அது கிடைக்காத பட்சத்தில் தான் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டே தான் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சத்தியமாக நான் எனக்கு தெரியல, எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு ஆக்சுவலாக ரொம்ப பிளாபர் ஆகுது ப்ளீஸ். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம், அது கிடைக்கிற வரைக்குமாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை அப்படியே கைவிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால தான் நீங்கள் இந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, நான் ஷுவராக சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் அந்த ஆசைகள் கனவுகள் நிறைய இருக்குது. எனக்கும் மீடியாவில் பெருசாக சாதிக்கணும், நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணணும்னு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ நான் கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பேன், கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பேன். அது மாதிரி நீங்களும் போராடி இருக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி தற்கொலை பண்ணி தப்பான முடிவு எடுத்ததுனால பாருங்க, உங்களை நம்பி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உங்களோட பெற்றவங்களை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும், அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எதையுமே யோசிச்சு பார்க்காம நான் ஆசைப்பட்டதே எனக்கு கிடைக்கலப்பா, ஸோ என்னால் வாழ பிடிக்கல, நான் செத்து போகிறேன்ட்டு நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேருமே ஒரே விஷயத்துக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, நான் அவசரப்படலை. அதுக்காக நான் பெரிய ஆள், நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் தோத்துட்டு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. நான் பெருசாக ஒன்றும் கிழிச்சரில், ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணது, நான் வேற தனியாக வேற வந்ததில்லை, இவனை தனியாக வேற விட்டுருக்கான். ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, எல்லாம் குத்திருட்டா இருக்கு, முன்னால என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சத்தம் வருது. ஹலோ, இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்களா? ரவுண்டாக ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு ப்ளீஸ். எனக்கு ஏதோ ஃபாலோ பண்ணி என்னை ஒளிஞ்சு வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. ரேண்டமாக ஏதோ மைல்டாக சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். ஈஸியாக நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஹலோ, எதா இருக்கீங்களா? ப்ளீஸ் உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ஆக்சுவலாக உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்காக என் முன்னாடி வாங்க. ஹலோ ப்ளீஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், நம்ம பேய் ஆர்மியில் இருக்கிற எல்லாரும் தயவு செஞ்சு அவசரப்பட்டு இந்த தப்பான முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்கல, வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா குட் திங்ஸ் டேக்ஸ் டைம்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் ஃபீலும் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுது, கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் அது நமக்கு கண்டிப்பாக அது நம்மளை வந்து சேரும். அது எந்த வித சந்தேகமும் இல்லை, நான் ஷுவராக சொல்லுவேன். ஸோ அதுக்காக உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க. தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் போராடுங்க, உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போடுங்க, கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஓகேவா? அவசரப்பட்டு யாரும் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற யாரும் அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, நான் இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு ஆக முடியல கடைசி வரைக்கும் அப்படின்னு தப்பான முடிவு வரையும் எடுத்துடாதீங்க. ஓகேவா? கடைசி வரைக்கும் போராடலாமே, ஏன் ஒரு தப்பும் இல்லை, ஒரு அவசரமும் இல்லையே. கடைசி வரைக்கும் போராடலாம், கண்டிப்பாக கிடைக்கும்.
கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக மழை ரொம்ப ஓவராக பெஞ்சனால இங்கே காலை பாருங்கள் ப்ளீஸ், ரொம்ப சேராயிடுச்சு, அப்படியே வழுக்குது. அப்புறம் பசங்க ஒரு கம் மாதிரி அப்படியே காலை ஒட்டிக்குது கீழே. ஈஸியாக நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல, ஈஸியாக கேப்சர் பண்ண முடியல எதையும். ஹலோ, ஓ நீங்களா அது? ப்ளீஸ், எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி யாரோ உருமுறை மாதிரி சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். ஒரு மாதிரி மைல்டான்னு கேட்டுச்சு சவுண்டு. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில, கேமராவில் கேட்டுச்சான்னு தெரில. ஒரு மாதிரி யாரோ மைல்டாக உருமுறை மாதிரி உருமுறை மாதிரி சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானாக தான் அங்கே வரேன். ஹலோ, எங்கே இருக்கீங்க? இந்த ரூம் சட்டனா ஏதோ வெளில சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். இந்த ரூம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஹலோ, ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில. சரி வாங்க, இன்னைக்கு நமக்கு நல்ல நேரமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்களா? இங்க இருந்த சத்தம் வந்து மறைஞ்சி, ஆனா அது ரொம்ப பயங்கரமானது மறைஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் போகும்போதே சொட்டேன், தனியா விட்டு போகாடன்னு. பார்த்தீங்களா, வாயை கொளருது ஒரு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இருங்க இருங்க, மேலே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் கீழே இருந்தா வந்துச்சு. அப்படியே அமைதியா வாங்க. இங்க ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குன்னே எனக்கு தெரியல. வந்த நேரத்துல இருந்து ஒரே திகிலா தான் இருக்கு. ஆத்தாடி, இங்க பாருங்க, இல்லை எவனோ புளிய மரத்தை தூக்கணும் தொங்குன மாதிரி இருக்கு. வீடு கட்டி வச்சா இப்படியாடா மரம் கட்டி வைப்பீங்க? ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர்லலாம் பேய் கதை சொல்லுவாங்க, எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை. இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ஆக்சுவலாக டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு சடனாக கேட்டுக்கிட்டே இருக்கு ப்ளீஸ். சடனாக இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் கேட்டுச்சு. எங்கேருந்து கேட்டு சத்தியமாக எனக்கு ஐடியா. நீங்களா அது? ஹலோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா நான் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். ஆக்சுவலாக இந்த வீடு உங்களோட வீடுன்னு நான் கேள்விப்பட்டேன்.
இந்த வீட்டில் தான் நீங்கள் தற்கொலை பண்ணி இறந்து போனீங்க தான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஹலோ, இப்போ நீங்கள் மட்டும் என் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களோட முகத்தை இந்த உலகம் ஃபுல்லாக நான் காட்டுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களோட முகத்தை இந்த உலகம் ஃபுல்லாக நான் காட்டுவேன், உங்களை ஃபேமஸ் ஆக்குவேன். ஏன் ஒரு நல்ல பேய் படத்துக்கே உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேனே. நிறைய திறமையுள்ள யங்ஸ்டர்ஸ் இந்த உலகத்தில் இருக்காங்க. எல்லா வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தங்க, நானும் ஒருத்தன். பட் ஏன் என் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மட்டும் என் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களோட முகத்தை உலகம் ஃபுல்லாக நான் காட்டுவேன். உங்களுக்கு ஒரு பேய் படத்தில் ரோல் வாங்கி நான் கொடுப்பேன், சான்ஸ் வாங்கி கொடுப்பேன். நான் ஷியோராக சொல்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு, நான் இல்லைனாலும் இந்த வீடியோ பார்க்குற என்னோட பேய் ஆர்மிஸ் எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. ஹலோ, ஏன் இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ரூம் கட்டி வச்சிருக்கானுங்க, பேய்க்கு குளிக்கிறதுக்கா? ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருந்தால் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் அதனால தான் மேலே ஓடி வந்துட்டேன். பட் ஆனால் மேலே இது வரைக்கும் எந்த சத்தமும் இல்லை. ஏதாவது ஆச்சுன்னா கூட, என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு கேட்டீங்களா? பாத்தீங்களா? அவரு பாரு, எதிர்பார்க்காத சவுண்ட்ஸ்லாம் இங்கே நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு போக போக என்ன சொல்லனே தெரில. ஒரு மாதிரி நானும் கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சத்தம் வர வர அதிகமாகிட்டே வருது. இவன் வர எங்க இருக்கான்னு வர தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம கீழே போயிடலாம். இவன் வர, இவனுக்கு வேற என்னாச்சு தெரியல. ரொம்ப சைலண்டா இருக்கு படி. ஆக்சுவலா ஆனந்த வேற தனியாக அனுப்பிச்சிருக்கேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல. அவனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. மழை வேற விட்டு பெய்யுது. எப்போ பெரிய மழையாக வரும், எப்போ நிற்கும், ஒன்றுமே ஒரு கர்மமும் புரியல. ஏன்னா வர வழியிலே பாதி நினைச்சிட்டேன். நைட் விஷன் கேமரா வேற வச்சுருந்தேன். அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. ஒன்றும் ஃப்ளைட் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, அதனால அந்த சவுண்ட். ஓகேவா? தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஓகேவா? அவன் போயிட்டு ஆனந்த் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். படி, ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இருக்க பயமாக இருந்துக்கிட்டே இருக்கு.
அவனை வேற தனியாக விட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறான்னு வேற தெரில. டேய் பிரசாத், இவன் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல படீஸ். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டேய் பிரசாத், டேய் ஏதாவது சத்தம் போடுறா. ஆனந்து, ஆனந்து, செவிட்டு பயலுக்கு காதே கேட்ட மாட்டேது. பார்க்கலாம் ப்ளீஸ். இங்கே தான் ப்ளீஸ் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கு. மறுபடியும் மழை பெய்யுது. ஆனந்து, ஆனந்து, செவிட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டேது. எங்கே போனான்னு தெரியலையே. ஹலோ டேய், ரோடு வந்துருச்சு. இது பிரசாத் மட்டும் வந்துட்டான்னா கிளம்பிடலாம். டேய் பிரசாத், ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே அவனால முடியாது. வரட்டும், அது வரைக்கும் இங்கே இருப்போம். எப்பா, இவன் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆனந்தே, அங்க என்ன பண்றான் அவன்? டேய், இங்க என்னடா பண்ற? என்னாச்சு? நீ உயிரோட வந்துட்டியா? என்னாச்சு மச்சான்? ஆமா, இதுக்கு மேலே பார்த்த மாதிரி இல்லடா. புரியல. எனக்கு உயிரே இல்லை மச்சான். வாடா டே, போயிடலாம்டா. சரி, ஓகே ஓகே, கிளம்பலாம் வா. டேய், இடத்த விட்டு காலி பண்ணலாம் சரி, கிளம்பலாம் வா. பேக்லாம் இங்க அங்கே இருக்கா? ஓகே, எல்லாம் எடு, கிளம்பலாம். இப்படி ஒரு நிமிஷம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே படிஸ், ஃபைனலாக ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ எடுத்தியாடா? எடுத்தேன் மச்சான். என்ன சிரிக்கிறியா? என்ன எடுத்துட்டா? எடுத்தியா எடுக்கலையா? எடுத்தேன் மச்சான், எடுத்தேன்டா. இவன் என்ன சொல்கிறான்னு புரியல. ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும். நான் நினச்சதை விட ரொம்ப வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது படிஸ். இவனுக்கு எப்படின்னு தெரியல. வந்து பார்த்தா என்ன செம்மையா இருந்துச்சா? ஏதோ நடந்திருக்கு. நான் ஃபுட்டேஜ் செக் பண்ணுறேன் படிஸ். எனக்கு என்ன இவன் சிரிக்கிறதே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது படிஸ். எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது படிஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நாங்கள் நிறைய இடத்துக்கு வீடியோ ஷூட்டுக்கு பேய் வீட்டைக்கு போயிருக்கேன். நிறைய இடத்துல நிறைய உருவத்தையும் பார்த்துருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா ஒரே ஃபீலிங்ஸில் இருக்கிறவங்க செத்து போயிருக்காங்கல்ல, அதனால் இருக்கலாம் கூட, என்னன்னு தெரியல. இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. திடீர்னு எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ மழை தூருதாடா? இல்லை மச்சான், வர போகுது. அதான்டா சொல்லிட்டு இருக்கு. ஓகே ஓகே படிஸ். நம்ம ஆனந்து, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லு. காய்ஸ், உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. போன இடம் இருந்த மாதிரி இல்லை, இது அதோட பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீட்டில் போனோமா, ஆத்தாடி ஆத்தி, இவனை தேடி கண்டுபிடிச்சி வெளியே வர்றதுக்குள்ளே அப்பா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாருங்கள், ஃபுட்டேஜில் பாருங்கள். எப்படி பிரியாணியா தரேன் அப்படி இல்லாமல் சார் பயம் நல்லா த்ரில்லாக இருந்துச்சு. இடம்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்படி திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாம் ஆமாம் அப்படி ஆக்சுவலாக எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கா? ஏதாவது ஒரு பில்டிங் ட்ராப் ஆனால் கூட தெரியாது போல. அது எங்கே நிற்கிறோன்னே தெரிய மாட்டாங்க. ஆமாம், எல்லாரும் ஒரே மாதிரி. எங்கே நிற்கிறோன்னே தெரிய மாட்டாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஏப்பா, ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா. ஜம்முன்னு இருந்துச்சு மச்சான். சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? வீடியோ எடு. சரி, ஓகே படிஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனல் போயிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த வீடியோவை பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் 2 பேரையும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. நான் எப்போவும் ஆக்டிவாக தான் இருப்பேன். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான நல்ல வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, லவ் யூ ஃப்ரம் பி ஸ்ரீ பிரசாந்த், ஆனந்த். டாடா, பை பை, லவ் யூ.